Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க. ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக கேப் வந்து ஆச்சு இன்னைக்கு. ஸோ நானும் வந்து காலையில் ரெஃபரன்ஸ் ஸ்டாக் போட்டிருந்தேன். அதே மாதிரி நம்ம ஸ்விங் ட்ரேடிங் குரூப்லேயுமே வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டெய்லி வந்து என்னோட வாய்ஸ் நோட்டும் போடுறேன். ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது சார்ட் ஆஃப் ஆகிறோம். ஸோ நான் வந்து இதான் சொல்லியிருந்தேன். நான் வந்து என்னன்னா காலையில் இங்கே இருந்துச்சு நான் வாய்ஸ் நோட் போடும்போது. ஸோ நான் வந்து சொல்லுறது வந்து செல் நாள் ரைஸ் இல்லைனா மார்க்கெட் வந்து டிப்பாக தான் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதே மாதிரி லாங் எடுக்கிறது இருந்தால் பெட்டர் பிளேஸ் வந்து சம்வேர் அரௌண்ட் இங்கே. ஓகேவா, இந்த ஜோன் பட் நான் அந்த ஜோன் தொடலை, பட் அங்கேருந்து பவுன்ஸ் மட்டும் வந்திருக்கு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்றது மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ ஹை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதான் ரெஸ்டன்ஸாக நடந்திருக்கு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரின்றதுனால மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பைரி ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணாமல் ஓகேவா. ஏன்னா நேற்று வந்து அந்த என்னது யூஎஸ் ஈரான்ங்கிற நியூஸு, பட் அது எல்லாம் தாண்டியுமே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட டெய்லி சார்ட்டாக பார்த்தோம்னா டெய்லி கேண்டிலாக பார்த்தோம்னு வச்சுக்கலாம் எப்படி இருக்குன்னா இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ க்ளோஸுமே வந்து அங்கேயே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது பிச்சு மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு என்ன சொல்றது, புலிஷ்க்கு ஃபேவரான ப்ரைஸ் ஆக்ஷன். பட் என்னன்னா மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் செலான் ரேட்டில் தான் இருந்துச்சு அப்படின்றது தான் பார்க்கணும். பட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து எந்த கான்டெக்ட்ல பில்ட் ஆயிருக்கு அப்படின்றத தான் பார்க்கணும். ஏன்னா நேற்று வந்து வார் ரிலேட்டட் நியூஸ் வந்து லைட்டாக பிரேக் அவுட் ஆச்சு. ஈரான் வந்து திரும்பி யூஏ மேலே அட்டாக் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து ஒரு சில ஷிப்ஸ் மேலாம் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி யூஎஸ் ஆயில் வந்து மேலே இருக்குது. பட் ஆனால் அன்னைக்கு ஓகேவா அந்த நியூஸ் எல்லாம் அகெயின்ஸ்டா இந்த ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகிறதுனால எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா ஒருவேளை இது ஸ்லைட்டாக பிரேக் அவுட் ஆகி ஓகேவா பொறுமையாக போவோம். பட் ஆனால் தான் பொறுமையாக போகுமா ஃபாஸ்ட்டாக போகுமா அப்படின்றது எனக்கு ஒரு கிளாரிட்டி தெரியல. பட் ஆனால் தான் என் ட்ரெண்ட் வந்து செல்லாக இருக்குது. பட் ஆனால் தான் வரும் பேஸ்ட் ஆன் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனும் ஓகேவா, இந்த கான்டெக்ட்டும் மார்க்கெட்டோட கான்டெக்ட்டும் பேஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் ஆனால் தான் நான் எப்படி எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் கொஸ்டின் வந்து மேலே போனால் அதிக தம்பி போயிடுவேன், கீழே போனால் அதிக தம்பி போயிடுவேன். ஸோ நீங்கள் மட்டும் கொஞ்சம் உஷாராக பார்த்து பிளான் பண்ணுங்க. ஏன்னா நான் அதை பேஸ் பண்ணி வந்து நானுமே வந்து இந்த நம்மளோட இந்த குரூப்லேயுமே போட்டிருந்தேன். ஸோ இங்கேயுமே அது வந்து அதுக்கப்புறம் 3x மேலே வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த நிஃப்டி வந்து ரிவர்ஸ் பண்ணி ஆகிடுமா. ஸோ மேக்ஸிமம் வந்து டார்கெட் வந்து 24,400லேருந்து 24,700 வரைக்கும் மேக்ஸிமம். அதுவும் மேலே ஒரு வேளை புலிஷாக போச்சுன்னா மேக்ஸிமம் 25,100. ஏன்னா அது சார்ட்டாகவே நம்ம நிறைய ரொம்ப நேரமாக மார்க் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெவல் தாண்டிச்சுன்னா ஸோ இப்போ இது வந்து பொறுமையாக எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு வெஜ் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் அது பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து அப்பயே அந்த டார்கெட் ஹிட் ஆச்சு. பொறுமையாக இது கன்சால்டேட் ஆகுது. ஓகே, இது பொறுமையாக கன்சால்டேட் ஆகுது. ஸோ இது பொறுமையாக கன்சல்ட் ஆகுது. நான் ஃபாஸ்ட்டாக வந்தோம்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துருக்கணும். ஸோ இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன தோணுது அப்படின்னா ஒருவேளை இது மேலே போயிடுமோ, அப்படியே மேலே போனாலும் ஒஸ்ட் கேஸ் இந்த டார்கெட் ஒருவேளை இது மிஸ் ஆச்சுன்னா இது போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு லோ மட்டும் மேஜராக பார்க்கணும். ஏன்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சொன்னல. ஸோ அந்த டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லோ வந்து கீழே வச்சுக்கணும். ஒருவேளை இந்த கீழே வந்து தாண்டி ஓகேவா இதுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சு அப்படின்னாலே ரெண்டுமே மாறிடும். ஓகேவா, சரி சின்ன டைம் ஃப்ரேமில் சரி ரெண்டுமே மாறிடும். ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து இதுக்கு மேலே மாறும். ஓகேவா. ஸோ இதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அகைன் அதான் நியூஸ் ஃப்ளோவாக இருக்கிறதுனால நான் வந்து பொசிஷன் வந்து கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டே தான் வரேன் அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ அகைன் கமிங் பேக் டு நம்ம யூஸ் பண்ணுற பொசிஷன்ஸ். ஸோ நம்ம எப்பவுமே வந்து நம்ம நண்பரோட அக்கௌண்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல, அவருக்கு வந்து நான் ட்ரெயின் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல வந்து அது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 64 ரூபா இருக்குது. ஓகேவா. ஸோ இன்னைக்கு எம்டிஎம் வந்து 64 ரூபா வந்துருக்கு. பொசிஷனாக பார்த்தீங்க அப்படின்னா நான் நேற்றே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நிறைய பொசிஷன் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பேஸ் பண்ணி. ஸோ அதை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு அதில் நேற்று சொல்லி இந்த பொசிஷன் வந்து அந்த ஸ்ட்ராங்கிள் இருக்குதுன்னு சொன்னேன், ரைட்டா. ஸோ இந்த ஸ்ட்ராங்கிள் இருக்குன்னு சொன்னேன். அந்த ஸ்ட்ராங்கிள் வந்து அது நான் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். மாற்றிலாம் இல்லை, அது நல்லாவே வந்துச்சு, ப்ராஃபிட்டாகவே வந்துருக்கு. ஸோ ஆக்சுவலாக டோட்டல் ப்ராஃபிட் வந்து 2 லட்ச ரூபா. பட் 2 லட்ச ரூபா நம்மளால் எப்பவுமே புக் பண்ண முடியாது. மேபி நம்ம இதில் பாதி இல்லைனா 40% தான் நான் எப்பவுமே டார்கெட் பண்ணுறது. ஸோ இப்போ இது வந்து இப்படி வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு பக்கம் டேரக்ஷன் நான் இப்போ சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு லெவல் ட்ரிகர் ஆச்சுன்னா ஒன்று இதை தூக்கி உள்ளே போடுறதோ இல்லை டவுன் சைட்லேருந்து தூக்கி உள்ளே போடுறதோ அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பிளான். அகைன் அப்புறம் அந்த ஜூன் ஸ்டார்ட்ல வச்சுருந்தோம். ஸோ அது கிட்டத்தட்ட ஃபுல்லாக ரிகவர் ஆச்சு. ஸோ நேற்று பார்த்தோம், நேற்று கொஞ்சம் ஸ்லைட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 20 நாளாக இந்த கொஸ்டின் வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். சரி, அவங்க நல்லா தெரியும். ஏன்னா 23ல ஆரம்பித்தோம், அப்புறம் 24ல நான் ஊற்றி போட்டேன். அதுக்கப்புறம் 24லேருந்து மார்க்கெட் வந்து லைட்டாக மேலே போகிறதுனால 23,500 24,500 வச்சு செல் பண்ணி ஸ்ட்ராங்கில் வச்சிருக்கேன். அதுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து நான் வந்து மே மந்த்லேயே வச்சிருக்கேன். இது ஜூன் பொசிஷன் மே மந்த்லேயே வச்சிருக்கேன். இப்போ பே ஆஃபாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் அது உள்ளே வருது. ஸோ ஓகே, பொறுமையாக வந்து இப்போ தான் ப்ராஃபிட்டே வருது. அதுக்கப்புறம் இன்னொரு பொசிஷன் வந்து ஆக்சுவலாக நேற்று நான் சொன்னேன், அதை நான் இன்னைக்கு பண்ணலை, மறந்துட்டேன் ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ 12th வந்து நான் ஸ்டாண்டில் வச்சிருந்தேன். நேற்று காமிக்கும் போது காமிச்சேன் 6 லேக் எடுத்திருக்கேன்ட்டு. இப்போ அந்த 6 லேக்கில் வந்து ப்ராஃபிட் தான் இருக்குது.
ஓகேவா? நேத்து மொத்த பொசிஷனுக்கும் வந்து ஆக்சுவலா ரூ. 28 ப்ராஃபிட் தான் இருக்கு. இது இன்னும் நான் ட்ராக்கிங் எடுத்துன்னு வரல. இது நான் ஆக்சுவலா கிளாஸ்ல சொல்லி தரேன். எப்படி பண்றேன், என்ன பண்றேன் அப்படின்ட்டு லைவா. அதனால அந்த பொசிஷன் வந்து வச்சிருக்கிறேன். நீங்க அதான் பே ஆஃபாவே பாருங்க. நான் இன்னும் இது பே ஆஃப் போடல. நான் என்ன அப்புறமா ஆக்சுவலா நேத்து போடணும். நேத்து கொஞ்சம் பர்சனலா பிஸியா இருந்ததுனால போடல. இப்ப இதான் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ரூ. 28 ப்ராஃபிட்ல தான் இருக்கு. ஸோ 6 லாட்டுக்கு ரூ. 28 இருக்கு. ஸோ நான் ரிஸ்க் நெகோஷியேட் பண்ணிட்டே தான் போயிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்குன்னா, இப்போ இதே மாதிரி தான். ஓவராலா பார்த்தீங்கன்னா, இது பே ஆஃபா இப்படி இருக்கு. ஓகேவா? மார்க்கெட் இங்க வந்துச்சு. 24,200 இங்க வந்துச்சு. ஸோ நான் இப்படி வந்து பே ஆஃப் வந்து இப்போ லைட்டா இப்படி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து கீழ போச்சு அப்படின்னா, இத கட் பண்ணி இத உள்ள போடுறதும், இல்ல மேல போச்சு அப்படின்னா இத கட் பண்ணி இது உள்ள போடுறதும். இதுக்கு நான் சின்ன சின்ன ட்ரிகர் பேஸ்டு, ரூல் பேஸ்டு இதெல்லாம் வச்சிருக்கிறேன். இத பேஸ் பண்ணி தான் நான் நடத்துறேன். எண்ட் ஆஃப் தி டே திரும்பி நாளைக்கு என்ன பண்றோம்? இப்போ இந்த பொசிஷனை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து ரூ. 26 ப்ராஃபிட் இருக்குன்னு வச்சுப்போம். ஓவரால் ப்ராஃபிட் வந்து இதுல ரூ. 28. நான் நேத்து பொசிஷன் வந்து நான் எதுவும் கை வைக்கல. இதான் வந்து எட்ஜ் ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ மாத்தி மார்க்கெட் கொஞ்சம் கீழ போனதுக்கு அப்புறம் எட்ஜ் மட்டும் மாத்தி மாத்தி போட்டு வந்தேன். ஸோ இது நெட்டா வந்து ரூ. 28 இருக்கு. நான் இது முடிஞ்சா நைட் ஆட் பண்ணிடுறேன். நான் நாளைக்கு வந்து இதை ட்ராக்கிங்காகவே போட்டேன். ஸோ இப்போ இந்த 3 பொசிஷன் மட்டும் தான் இதுல இருக்கு. வேற எந்த பொசிஷனுமே இல்லை. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் பொசிஷன் நல்லா கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி தான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இது. அதுக்கப்புறம் நான் எப்பவுமே என்னோடது காமிப்பேன்ல. இதுன்னு பார்ப்போம். ஓவராலாக பார்த்துறோம். ஸோ நானே என்னோடதுலேயும் வச்சிருக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரூ. 21,000. இதை பிரித்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நான் 12th ஸ்டார்டில் வச்சிருக்கிறேன். ஸோ அதோட ப்ராஃபிட்டே வந்து இன்னைக்கு ரூ. 8,000 வந்தது. அப்புறம் 26th ஒரு பொசிஷன் வச்சிருக்கேன். ஸோ 26th வந்து ரிலையன்ஸும் இருக்கு. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ரிலையன்ஸ் பொசிஷன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது வந்து மந்த்லியில் வந்து இது ஸ்டாடல்ஸ் பேங்க்ல இருக்கு. ஸோ அதுவும் இருக்கு. ஸோ எல்லாம் சேர்த்து வந்து ஓவராலாக வந்து இது ஒரு 21 ப்ராஃபிட் வந்துருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ இது வந்து ரொம்ப பெருசு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வேணான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டெய்லி மட்டும் ட்ராக் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி நம்ம இன்னொன்று இப்போ இந்த ஏற்றம்ல வந்து ஒரு ஃபண்டட் அமௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி கொஞ்சமாக வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா கன்சர்வேட்டிவ் சொல்லி ஒன்று ரன் பண்ணிக்கல. ஸோ அதில் அது பார்ப்போம். அது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு எல்லா பொசிஷனும் சேர்த்தா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 39 வந்துச்சு. சரியா? இப்போ நடுவில் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா? -32 ஆச்சு. சரியா? அப்புறம் அதில் வந்து ஒரு நேற்று வந்து 18 19 ரிகவர் ஆச்சு. ஸோ இப்போ அதில் திரும்பி வந்து இன்னொரு 39. ஓகேவா? அது என்ன ப்ராஃபிட் பார்த்தோமோ அதை தாண்டி ப்ராஃபிட்டே வந்துச்சு. ஸோ இது வந்து லெக்கா பார்க்குறவங்களுக்கு நான் தான் சொல்லியிருந்தேன். நான் காலையில் வந்து 5th ஒரு பொசிஷன் வச்சிருந்தேன். உங்களுக்கு தெரியும் 5th மேல. அந்த பொசிஷன் நான் காலையில எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகேவா? அந்த பொசிஷனால இன்னைக்கு டேயோட எம்டிஎம் வந்து 13. அது பே ஆஃப் பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ட்ராக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏற்கனவே நான் ஒரு பொசிஷன் எடுத்திருந்தேன். அது ஒரு என்ன சொல்றது? அது ஒரு 5 lakhs டிப்ளாய் பண்ணி நான் 2% புக் பண்ணுறேன்னு சொல்லி முன்னாடியே புக் பண்ணிட்டேன். 28 ஏப்ரலுக்கான அது அயன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பொசிஷன் எடுத்தேன். இந்த பொசிஷன் நடுவில் பார்த்தீங்கன்னா ரூ. 31 வரைக்கும் அந்த 3 நாளைக்கு முன்னாடி ப்ராஃபிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் இது வந்து கிட்டத்தட்ட ரூ. 16 வரைக்கும் போச்சு. இப்போ அதுலேருந்து ரிகவர் ஆகி இப்போ நான் காலையில் எக்ஸிட் பண்ணிட்டேன். காலையிலேயே நான் புக் பண்ணிட்டேன் இந்த பொசிஷன். காலையில் ஒரு 10 o'clockலாம் புக் பண்ணிட்டேன். வச்சிருந்தா நல்லா ப்ராஃபிட் இருந்திருக்கும். பட் ஆனால் நான் ஜென்ரலாக வந்து எக்ஸ்பைரி எண்டு வரைக்கும் கேரி பண்ணிட்டு போகிறதில்ல. ஸோ இது வந்து ஒரு 34 ரூபான்னு வச்சுப்போம். சார்ஜஸ் போவேன். நான் ஆல்ரெடி வந்து ப்ரோக்கரேஜ்லாம் கன்சிடர் பண்ணி தான் பண்ணிருக்கேன். இப்போ இது முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதோட பே ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட நான் நடுவில் கிட்டத்தட்ட ஒரு வாரமா இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்ல. இதோட இது வந்து 5 லட்சம். சரி, இப்போ இந்த 5 லட்சத்துக்கு வந்து நேற்று கூட சொல்லும்போது சொன்னேன். ஆக்சுவலாக 6% வரைக்கும் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 16 மாறிச்சு. சரி, 6% 30,000 வரைக்கும் ப்ராஃபிட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 16,000 மாறிச்சு. 3% ஆச்சு. இப்போ கடைசியாக க்ளோஸ் பண்ணும்போது வந்து திரும்பி 6.5% க்ளோஸ் பண்ணியிருக்கேன் டிப்ளாய்டு கேபிட்டல். பட் இந்த கேபிட்டல் இந்த டோட்டல் அக்கௌண்ட் வந்து 15 lakhs. நான் அங்கங்கே பிட்டாக தான் டிப்ளாய் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 2 ட்ரேடும் வந்து ட்ரேடாகவே முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் என்ன வச்சுக்கலாம்னா இது ஒரு 34 35ன்னு வச்சுப்போம். இது ஒரு 35, இது ஒரு 10னா கூட ரூ. 45 வந்து புக் பண்ணியாச்சு. மீதி இருக்க பொசிஷன் வந்து இந்த 2 பொசிஷன் தான் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்ப்போம். இப்போ நான் அதே மாதிரி 12th மேல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நேற்றுமே. டெய்லி நீங்கள் பார்க்குறீங்கன்னா தெரியும். ஸோ 12th மேல வந்து நேற்று ஆக்சுவலாக நெகட்டிவ் இருந்துச்சு. நான் பொசிஷனாக ட்ராக் பண்ணியிருந்தேன். நீங்கள் பாருங்கள். நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 12th மேவை பொறுத்த வரைக்கும் 16 ரிகவர் ஆச்சு. ஸோ அதுலேயே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெளில இந்த ப்ரொடெக்ஷன் எல்லாம் கட் பண்ணிட்டு ஓகேவா? இப்போ உள்ள இருக்க பொசிஷனே வந்து 12th மேல வந்து இந்த 2 பொசிஷன் தான் இருக்குது. என்ன இருக்குது? கால் செல்லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா இது 2 தான் இருக்குது. சரியா? 23,800 புட்டும் 24,200 புட்டும் தான் செல் இருக்குது. அதுக்கு ப்ரொடெக்ஷனாக வந்து இது 2 இருக்குது. அது ட்ராக்கிங்காக பார்த்தீங்கன்னா அது 5,000 ப்ராஃபிட் இருந்துச்சு. ஆக்சுவலாக நேற்று முந்தா நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 17 ரூபா வரைக்கும் நெகட்டிவ் இருந்துச்சு. ஸோ அதுவும் ரிகவர் ஆயிடுச்சு. நான் தான் இப்போதைக்கு ரிஸ்க் வந்து இது வச்சிருக்கேன். திரும்பி அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணுவேன். ஸ்ட்ரக்சராக இருந்ததுன்னா ரிஸ்க் தூக்கி இங்கே போடுவேன். இந்த பக்கம் வந்துச்சுன்னா அதே மாதிரி மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. இது தூக்கி இங்கே போடுவேன். அப்புறம் பொறுமையாக நோத்திப்பேன். ஓகே, ரூல் பேஸ்டாக தான் போடுவேன். ஆனால் டெய்லி பேஸில் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதோட பே ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது வந்து இது வீக்லி பொசிஷன். இதுவும் நீங்கள் என்ன வச்சுக்கலாம்னா இதுவும் அகைன் 5 lakhன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? டிப்ளாய்டு ஏன்னா நான் இப்போ யூஸ் பண்ணல. பட் ஆனால் கண்டிப்பாக இன்னொரு 1 லாட் 1 லாட் வந்து சேர்த்து ஆட் பண்ணும். அப்போ இது 5 லேக் வந்து நான் அலோகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். சரியா? அப்போ மீதி இருக்கிறது இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து மந்த்லி பொசிஷன். இது உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுவும் 5 லேக் தான். ஸோ 5 லேக்ல ஆல்ரெடி வந்துச்சு ப்ராஃபிட். பட் ஆனால் தான் நல்ல பே ஆஃப் வந்து சென்ட்ரலாக இருக்கிறதுனால இது மந்த்லின்றதுனால திரும்ப அதே மாதிரி தான். ஏதாவது ஒரு பக்கம் வந்து லோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ணுவேன்னா இது தூக்கி ரிஸ்க் தூக்கி இங்கே போட்டு விட்டுலாம். இல்லை ஹையர் ஆகி ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த தூக்கி ரிஸ்க் மேனேஜ் பண்ணி விட்டுலாம்.
அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ளே நிற்கிதுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணுறோமோ நான் ஜென்ரலாக என்ன டார்கெட் பண்ணுவேன்னா இதில் வந்து 30% இல்லை 40% தான் இனிமேல் டார்கெட் பண்ண போகிறது. முன்னாடிலாம் கொஞ்சம் ஹெவியாக டார்கெட் பண்ணேன். நான் ஆக்சுவலாக ஒரு 2 நாள் முன்னாடிலேருந்து பொசிஷன்லாம் புக் பண்ணிட்டு நான் சொல்லிருக்கேன் பார்த்தீங்களா, கேபிட்டலை ஃப்ரீ பண்ணிட்டு நான் கொஞ்சம் ரூல் பேஸ்டாக போகிறேன். ஏன்னா பீப்புள்ஸ்க்கு வந்து நான் டீச் பண்ணுறேன். பட் நான் டீச் பண்ணுறது வந்து நானுமே ட்ராக் பண்ணுறதுனால ஸோ அவங்களுக்குமே வந்து ஸ்ட்ரக்சர்டாக போயிடலாம். அக்ரெசிவாக தேவையில்லை அப்படின்ற மாதிரி. இப்போ அது அக்ரெசிவானா நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நான் இந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சு 1 மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு டெய்லி பேஸில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ 15 லேக் அக்கௌண்ட் தான். ஸோ 15 லேக் அக்கௌண்ட்டில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 78 ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்லாம் நீங்கள் நெட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா கூட எப்படி பார்த்தாலும் ஒரு ₹75 இருக்குது. சரியா? ₹75னா இது என்ன பண்ணலாம்? ₹75னா கிட்டத்தட்ட இது வந்து 5% இருக்குது. ஓகேவா? ஓவரால் மந்த்துக்கு 5% இருக்குது. எனக்கு அது காஸ்ட்டே வந்து 1லேருந்து 1.5% தான் இதோட காஸ்ட் எனக்கு. அது லோனாக இருக்கட்டும் இல்லை வேறு எதாக இருக்கும். பட் மீதி இருக்கிறதெல்லாம் அந்த நெட் ப்ராஃபிட்ன்ற மாதிரி நான் பொறுமையாக அக்ரெசிவாக பெருசாக பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து நின்றுச்சு. ஸோ இப்போ இவ்வளோ தான் வந்து மேட்ச்சாக இருக்குது. இப்போ மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். நான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆக்சுவலாக புல்லிஷ் தான் வச்சிருக்கேன். பட் ஆனால் பொசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி நியூட்ரல்னு சொல்கிறத விட எப்படின்னா ஸ்லைட்லி பேரிஷ்னு வச்சிருக்கேன்னே சொல்லலாம். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் ஒன்று தான் உடையும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த லெவல் உடஞ்சதுன்னா என்னோட ஸ்லைட்லி பேரிஷ் வந்து நியூட்ரலாக மாற்றிப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் உடையுதுன்றப்போ அது வந்து லைட்டாக புல்லிஷ்னு மாற்றிங்க அது மாதிரி பிளான் பண்ணலான்றது தான். பட் ஆனால் தான் இங்கேருந்து மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றது ஃபுல்லாக நியூஸ் பேஸ்டாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது, ஆயில் எப்படி இருக்குது அப்படின்றது தான் மேட்டராக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக. ஏன்னா இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக இந்தியன் மார்க்கெட் முடிஞ்சோடனே தான் இந்த ஆயில் வந்து பீக் ஆக ஆரம்பிச்சிது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 மணிக்கு எக்ஸாக்டாக பாருங்க 3 வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு ஆயில் ஒழுங்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய ஸ்பைக் வச்சிச்சு. சரியா? கிட்டத்தட்ட வந்து 3-4% ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நின்றுச்சு. இப்போ இது வந்து ஒன்று ஸ்கூல் ஆஃப் ஆகணும். அப்படி இல்லை இது பிரேக் அவுட் ஆகுதுன்னா இது நியூஸ் பேஸில் தான் பிரேக் அவுட் ஆகும். ஏன்னா ஆயிலோட விஷயம் வந்து பேனிக்காக இருந்தால் மட்டும் தான் மேலே போகும். ஸோ பேனிக் குறைய ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆஃப் ஆரம்பிச்சதுனாலே போதுன்ற மாதிரி வச்சிங்க. ஸோ நான் திரும்ப அதான் சொல்லுவேன், நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க. ப்ராப்பராக ப்ராசஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நான் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் எங்கேயும் வந்து ஓவரால் எம்டிஎம் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றதெல்லாம் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஸோ இன்கேஸ் அது நீங்கள் இதில் ட்ராக் பண்ணிங்கன்னா சந்தோஷம் தான். நான் மந்த் ஆன் மந்த்து எனக்கு தேவை எப்போவோ அப்போ மட்டும் கால்குலேட் பண்ணி கொஞ்சம் பார்ஷியல் விட்றாலே எனக்கு தேவை ஏதாவது பட்டுச்சுன்னா மட்டும் போட்டுப்பேன். அதனால தான். இல்லைனா நீங்கள் வந்து நீங்கள் ப்ராசஸாக மட்டும் ஃபாலோ பண்ணீங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் ஒன்று எங்கள் கமெண்ட்லேயே போடுங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு வாய்ஸ் நோட்டோ இல்லைனா மெசேஜ்லேயோ பர்சனலாக போடுங்க. நான் உங்களுக்கு என்ன வேணுன்றதை நான் கைட் பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் வில் கேட்ச் யூ. see you guys. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.